அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ ஞான சுந்தரானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதியாகும். மதுரை வில்லாபுரம் ஆர்ச் அருகில் கணக்கர் பிள்ளை தெருவில் உள்ள பிள்ளையார் கோவிலின் பின்புறம் ஞான சுந்தரானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. 1930ஆம் வருடம் ஆனி மாதம் ஞான சுந்தரானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்துள்ளார். ஞான சுந்தரானந்த சுவாமிகள் வடக்கு பார்த்து அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஒவ்வொரு வருடமும் ஆனி மாதம் ஞான சுந்தரானந்த சுவாமிகளின் குரு பூஜை நடைபெறுகிறது. திரிகோச மங்கையில் இலந்தை பழம் மரம் உள்ளது போல் இஜீவ சமாதியில் இலந்தை பழ மரம் தல விருட்சகமாக உள்ளது. மேலும் இஜீவ சமாதியில் வில்வ மரங்கள் அதிகமாக உள்ளன. இன்றளவும் நாகம் வந்து சித்தரை தரிசனம் செய்து கொண்டு செல்கிறது என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். சுவாமிகள் இன்றளவும் பக்தர்களுக்கு அவரது குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார் என்றும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஜீவ சமாதியில் யாகம் நடைபெறும் பொழுது பக்தர்களுக்கு வெண்கடுகு கொடுக்கப்படுகிறது. யாகம் முடியும் தருவாயில் பக்தர்கள் அவருடைய வேண்டுதலை மனதில் நினைத்து அந்த வெண்கடுகை யாக குண்டத்தில் போட்டால் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்றும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். ஜீவ சமாதி என்பது இன்றளவும் சித்தர் உயிர்ப்புடன் இருந்து வருகிறார் என்றும் சித்தர் இன்றளவும் பக்தர்களிடமும் பூஜை செய்பவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் இத்திருத்தலத்தில் 100 வருடங்கள் முடிந்த பின்பே பிரதோஷம் நடைபெறும்